ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்டை பத்தி படிக்க போறோம். ஓகேவா? முக்கியமா ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட். ஓகேவா? அதோட பேக்ரவுண்டை பொறுத்து தான் நம்ம அதை மோர் அட்ராக்டிவா ரொம்ப நேரம் லிசன் பண்ணுவோம். ஒரு யூசரா நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமா ஒரு வெப்சைட்ல இருக்கணும்னு நினைச்சோம்னா மெயினா அதுக்கு தேவை அந்த வெப்சைட்டை மோர் அட்ராக்டிவா நம்ம பண்றது தான். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கறத W3 ஸ்கூல்ஸ் மூலியமா நம்ம கத்துக்கலாம். ஸோ நம்ம அதை படிச்சுட்டு இன்னும் அட்வான்ஸா அடுத்தடுத்து எப்படி பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் W3 ஸ்கூல்ஸ்ல கத்துக்கலாம். ஓகேவா? W3 ஸ்கூல்ஸ்ல CSS அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இதுல போயிட்டு இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பேக்ரவுண்டை பத்தி சொல்லி தரேன். ஸோ ஓகேவா? மிச்சம் எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பேக்ரவுண்ட் எங்க இருக்கு? ஸோ இந்த இருக்கு பேக்ரவுண்ட். ஓகேவா? ஓகே, பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல கலர் பொறுத்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா நீங்க ஒரு கலர் இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்னே கொடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதில் அடுத்து பாப்பா வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ இதை நான் சேவ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பேக்ரவுண்டோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நெக்ஸ்ட் இன்னும் அட்வான்ஸா கத்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா? இது இன்னும் மோர் அட்ராக்டிவா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஜஸ்ட் இப்போ பாருங்களேன், ஒரு இமேஜ் இந்த பேக்ரவுண்ட்ல தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், கலர் செட் பண்ணோமா. பட் இந்த டைம் ஒரு இமேஜஸா செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பட் இவ்வளவுதான் சிம்பிள் ப்ராசஸ். இங்க பாருங்களேன், பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படி கொடுத்து அண்ட் இதுக்கு URL கொடுக்கணும். ஓகேவா? இதோட URL அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிங்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு இமேஜை ஒரு ஃபோல்டர்ல வச்சுட்டு அந்த ஃபோல்டர் நம்ம லிங்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு வரதுக்கான ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் இருக்கு. ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது எக்ஸ் டைரக்ஷன் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல போறதா எக்ஸ் அண்ட் இது ஒயின் சொல்லுவோமா. ஸோ இப்போ பாருங்க, ரிப்பீட் எக்ஸுக்கு பதிலாக நான் இப்போ ஒயின் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜ் எக்ஸ் டைரக்ஷன் போறதுக்கு பதிலாக ஒய் டைரக்ஷன் போகுது. ஓகேவா? இது எல்லாமே ஒரு இமேஜ். ஓகேவா? இந்த இமேஜ் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ ஓகேவா? இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்க, இது ஒன்று மட்டும் ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிளா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ரிப்பீட் பார்த்துட்டோமா. அண்ட் பொசிஷன் எப்படி செட் பண்றது. இப்போ பாருங்க, இந்த இமேஜை கொண்டு ரைட் டாப்ல வைக்கணும் அண்ட் ரைட் பாட்டம்ல வைக்கணும். இப்படி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செட் பண்ணலாம். பாட்டம் கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஜஸ்ட் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஓகேவா? ரைட் பாட்டம் அப்படின்னு கொடுக்குறதுல நம்ம பாட்டம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். சிம்பிள் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு சைடு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ ஏன் அப்படி இவ்வளவு மட்டும் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா இதோட மார்ஜின் கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு 400 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்க. ஸோ ஓகே, இப்போ சேம் தான். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம 200 வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் பாட்டம் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். இப்போ பாருங்க, லெஃப்ட் பாட்டம். ஓகேவா? லெஃப்ட் பாட்டம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, லெஃப்ட் பாட்டம் செட் ஆயிருச்சு. ஸோ இதோட சைஸ் இவ்வளவுதான். ஓகேவா? அதனாலதான் பாட்டம் அப்படிங்கறதுனால அப்படி போயிருக்கு. ஸோ லெஃப்ட் டாப் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டாப்ல நிற்கும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்து. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சிஎஸ்எஸோட அட்டாச்மெண்ட். அதாவது ஒரு ஃபைலை நம்ம எப்படி பண்ண போறோம், அது ஃபிக்ஸ்டா இங்கே இருக்கணுமா. அந்த இப்போ பாருங்களேன், ஸ்க்ரோல் பண்றேன், இது மேலே போயிருதா. பட் இது இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். பட் இது இதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த இமேஜும் மேலே போயிடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இமேஜ் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இமேஜ் தெரியணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஃபிக்ஸ் கொடுக்கணும். இந்த இமேஜ் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படி மறைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட். அதாவது இவ்வளோ பெரிய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா இந்த மாதிரி ஒரே லைன்ல எடுக்கலாம். பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர், இமேஜ், ரிப்பீட், பொசிஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்காம பேக்ரவுண்ட் அப்படிங்கிற சிம்பிளா ஒரே நேம்ல கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் அண்ட் நெக்ஸ்ட் இமேஜ் அண்ட் இதோட ரிப்பீட்டேஷன் ப்ராசஸை கொடுக்கணும் அண்ட் இதோட பொசிஷன். ஓகேவா? இவ்வளவு விஷயங்களே நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா இது கரெக்டா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட். இப்போ பாருங்க, இதை வச்சு ஜஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பண்ணலாம். இதை பார்த்தாலே தெரியுது பேக்ரவுண்ட் இமேஜ் தான் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நான் பாருங்க பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க நிறைய
குவிஸ் கூட நீங்க அப்படி சாரி என்ன வருது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிச்சு பேக்ரவுண்ட் ஜி இமேஜ் ஓகேவா ஓகே இல்லை அப்போ என்னதான் ஆன்சர் சாரி பேக்ரவுண்ட் கலர் ஓகேவா சாரி பேக்ரவுண்ட் கலர் தான் ஸோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய குவிஸ் அட்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஓகேவா பட் இதெல்லாமே பேசிக் கோட் தான் பட் பைத்தானில் பண்ணும்போது இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் ஸோ அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் அடுத்த எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே அட்வான்ஸாக இருக்க போது ஓகேவா பட் நான் ஸ்ட்ரைட்டாக வெப் டெவலப்மெண்ட்குள்ளே போகலான்னு திங்க் பண்ணேன் பட் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேசிக்ஸ் வந்திருக்கேன் பட் இதுவுமே எனக்கு புதுசு தான் ஏன் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ்ல பொறுத்த அளவில் HTML அண்ட் CSS டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அந்த கோட் பண்ணிட்டே இந்த கோட் வந்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும் இந்த கோட் பண்ணிட்டே அந்த கோட் போனோம் அப்படின்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா ஸோ ரெண்டையுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வராது ஓகேவா எனக்கு பாருங்க பேக்ரவுண்ட் கலர் தான் தெரியுது பட் நான் இமேஜ் அப்படின்னு திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லி தரேன் பட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு அண்ட் அதை சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க ஸோ போன வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே கைஸ் டேக் யூ பாய்